சினிமால வர கதாநாயகிகள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசுல வரைக்கும் தான் இவங்கள நடிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் தானாவே இவங்க நம்பர் 1 நடிகையா உருவெடுத்துருவாங்க. இத்தனை சின்ன வயசுல நடிச்சவங்க உயிரோடையே இல்லை. இத்தனை சின்ன வயசுல ஏன் இறந்து போனாங்க அப்படிங்கிற காரணம் இப்ப வரைக்கும் மிஸ்டீரியஸா தான் இருக்கு. இந்த வீடியோல 5 கோலிவுட் ஆக்டர்ஸ் நல்லா நடிச்சவங்க இப்போ உயிரோட இல்லை, ஆனா அவங்க எதனால இறந்து போனாங்க அப்படிங்கிற காரணத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட தெரியப்படுத்த போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க சிவரஞ்சனி, நட்சத்திர ஜன்னல். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரத்யூஷா. ஆக்சுவலி இவங்க பல தெலுங்கு மற்றும் தமிழ் படங்கள்ல நடிச்சாங்க. இவங்களுடைய ஃபேஸ் ஃபுல் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்லி கேரக்டர். எந்த ஒரு ஹோம்லி கேரக்டரா இருந்தாலும் அப்ப பீக்ல இருந்த ரோஜா மற்றும் சிம்ரனுக்கு அப்புறம் இவங்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பல படத்துல வந்து புக் பண்ண வச்சாங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு சாதாரண படிப்பு படிச்சுட்டு அதுக்குண்டான வேலையை பார்த்துருக்க வேண்டியவங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமா மாடல் ஆகி அதுல இருந்து பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ வீட்டுல ஏழ்மை சூழ்நிலையால நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய நடிப்புக்கும் இவங்களுடைய அழகுக்கும் வந்து கோடி கோடியா கொட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு ஒரு காதலனும் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு பிசினஸ் மேன், ஒரு பெரிய பணக்காரர் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இவங்களுடைய 2 பேருடைய காதல் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் என்னோட காதலனோட போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னவங்க திரும்பி வீட்டுக்கே வரல. அதுக்கப்புறம் பார்த்தா பிரத்யூஷா விஷம் குடிச்சு அந்த கார்ல இறந்து கிடக்குறாங்க. பக்கத்துல இருக்கிற காதலன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரோடைய உடலை வச்சு செக் பண்ணும் போதுதான் தெரியுது பிரத்யூஷா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. ஆனா காதலன் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அதுக்கு காதலன் சொன்ன ரீசன் என்னன்னா, எங்க என்னுடைய காதல் வந்து எங்க பணக்கார வீட்டை ஒத்துக்காம போயிடுவாங்களோன்னு சொல்லி நாங்களே விஷத்தை குடிச்சு ட்ரை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா பிற்காலத்துல பிரத்யூஷாவோட இந்த முடிவு சாதாரண ஒரு சூசைடு இல்ல, கொலை அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அதாவது பிரத்யூஷாவோட காதலனே என்ன நினைச்சிட்டாருன்னா, இவன் நடிகை ஆனதுல இருந்து பல பேரோட தொடர்பு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி இந்த விஷத்தை குடிச்சு ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி குடிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கு போறோம்னு இவரும் கொஞ்சம் குடிச்சிட்டு நாடகம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது பிற்காலத்துலதான் தெரிய வந்தது.